என்ன தெரிஞ்சு என்ன நாங்கள் வேறு அளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பயே இருந்துட்டோம் பாருங்க, கொஞ்சம் மேலே ஆக்கள் இறங்கி கொண்டு வரீங்க பாருங்க. அண்ணா எத்தனை வாடி இருக்கு மேலே? அதுதான் அவ்வளவுதானா? முதல்ல ஏறி இருப்போம் நாங்கள். இல்லை கரண்டியாக இருக்கிறோமே என்ன. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கதிர்காம முருகன், அதாவது ஏழுமலையான் தான் பார்க்க போகிறோம். மலையேறி தான் போகணும். அநேகமான ஆட்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கதிர்காமத்தை எப்படி ஏறி போகிறோன்னு உங்களுக்கு காட்டுன்னு நாங்கள் போவோம். என்ன பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஸ் நிப்பாற இடத்துல போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா கணக்கு கடையில் இருக்குது. கூடுதல் அந்த தொப்பி, வெயிலுக்கு ஏற்ற தொப்பி விற்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அரிச்சனை சாமான், ரோல் வடை. இந்த வடை பார்த்தீங்கன்னா இந்த மாவில் செய்த வடை, உளுந்து வடை இல்லை. இந்த வடை தான் மட்டும் அரிச்சனை சாமான். பார்த்தீங்கன்னா மக்களே தான் கதிர்காம மேலே. இப்போ நாங்கள் கதிர்காம மலைக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் நுழவாசல். அது பொடியங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வண்டி குடிக்கிறாங்க, மற்றது தேங்காய் வாங்குறாங்க. இங்கே தேங்காய் வேணும்னா இங்கே வரட்டாம். அக்கா இங்கே நியூஸ் குரனைக்கா தண்ணியை தரா என்ன குடிச்சு தரேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இருக்குதான் நுழைவாயில். பாருங்க, தான் நுழைவாயில் காட்டுறேன் பாருங்க. இங்கே போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா கணக்கு கடையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்களே இதுதான் நுழைவாயில். பாருங்க, எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கணக்கு கடையில் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஏற போகிறோம். என்ன ஏற போகிறோம் பாருங்க. இதுதான் நுழைவாயில். பாருங்க, நுழைவாயில் பார்த்துட்டீங்களோ? இன்னொரு கதை சொல்லணும், அது பேர் சொல்கிறேன். அந்த வேல் கதை, வேல் வர்ற கதை தெரியுமா உனக்கு? தேரண்டு இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா இருக்குது தானே. திருவிழா அதாவது கொடியேற்றத்துக்கு சன்னதி எங்களை யாழ்ப்பாணம் இருக்குது தானே. வரும் அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போவோம். நுழைவாயிலால் வந்து இதுக்காக நாங்கள் போகணும். வருவோமா? இன்றைக்கு ஏறி முடிக்கிறோம். இதே பிரச்சனை இல்லை. என்ற 2-3 பேரும் ஏறி இருக்கேன்னா எல்லாரும் இதில் புத்தர் கோயில் இருக்கு ஒரு வாதில். கலைச்சிட்டீங்களோ? வா, 2 பிரியோசனம் இல்லை. நாங்கள் ஏறினா தான் நாங்கள் போயிருக்கலாமே நாறுதலை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த புக் பண்ணலாம், அதாவது வாகனத்தில் போகிறதுக்கு புக் பண்ணலாம். சரி, இதுதான் வாகனம், அந்த ரக் கொண்டு. இந்த ரக் பார்த்தீங்கன்னா அங்காள் பாதையால் போகிறது. அப்படி எப்படி இந்த பாட்டுக்கு வரும் வாகனம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தால் தான் போகிறது. யாருங்க அந்த பக்கத்தால் தான் வாகனம் போகிறது. நாங்கள் வாகனத்தில் நாங்கள் ஏறி போகிறோம். இதுதான் ஏறுற பாதை. வேறங்க உங்கள் அனைவருக்கும் கதிர்காம கருணை துணை. ரக் வேறது வேறங்கோ, மேலே ஏற்றி கொண்டு வருது ஆக்களை. தம்பி மேலே நிற்கிறேன். இல்லை 2-3 பேர் தம்பி மேலே பிள்ளையால் வடிவா வேற வேணுமே நினைக்கிறாங்க. எல்லாரும் கும்பிடுங்க வடிய. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரெண்டு பேரும் பாயிர வடிய பாருங்க. இது போகிற பாதை, எல்லாத்துதான் போகிற பாதை. நாங்கள் மாறி போகிறோம். முன்னும் போவோம். பொடியங்க முன்னு போனால் தான் இடத்தை எடுக்கலாம். இல்லாட்டி பொடியங்க மட்டும்தான் தெரியுங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போகுது. நீ மெல்லமாக ஏற ஆரம்பிக்குது. நடந்து கொஞ்சம் தூரம் போன அப்புறம் காலை ஏற ஆரம்பிக்குது. நான் கொஞ்சம் முன்னு கொண்டே காட்டுறேன். சரி, ஓகே. இது என்ன இப்படி வருது? கதிர்காம சிவன் கோயில் ஒன்று இருக்காம போகிற பாதையில் அதை பார்த்துட்டு போவோம். நாங்கள் என்ன அனுபவங்களை சொல்லுங்க. இவ்வளோ காலம் 100 தடவைக்கு மேலே நான் இந்த மலையில் ஏறி இருப்போம். 100 தடவை மேலே சொல்லுவோம். கட்டாயம் வருவீங்களா? என்ன வார எல்லாருக்கும் இதை பற்றி தெரியாதானே, எப்படி போகிறது எப்படி வாரம். அதுதானோ? அதுக்காக அவங்க கூட்டி காட்டுறது. ஏறாட்டி மேலே ஏறாட்டி மனதை திருப்தி வராது. இவ்வளோ ஒரு வந்துட்டு ஏறாமல் போயிட்டோமே, அதுதான் ரெண்டு கவலை வரும். சிவன் கோயில் போவோம். வணக்கம்.
இது முக்கியமாக உதயம் என்ன இந்த களைப்பு தெரிகிறதுக்காண்டி தானே பாடுறது என்ன களைப்பு தெரியா இருக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயங்கள் செய்துட்டு போனால் தெரியாது என்ன களைப்பு பண்ணும் தெரியாது சிந்தனையோடய ஓ அதுதானே தம்பி மேலே ஏறுறார் தம்பி வாங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க தம்பி கவனம் ஓ ஏறவே இல்லை தம்பி யாரையா ஓப்புறார் அவரு தாண்டா ஓடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா பொடியங்க பெண்ணுக்கு வருவாங்க நாங்கள் ஏற ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொடியும் ஒரு சின்ன குட்டி பொடியும் ஒரு 1-2 வயசு 1-2-3 வயசு வேறும்னு நினைக்கிறேன் ஏறி போகிறான் பொடியன் கலை வேறுங்க எல்லாரும் ஏறி போயின்னு பாருங்க மேலே கதிர்காம மேலே ஏறி போனால் தான் நல்லா இருக்கும் சும்மா இந்த என்னென்னு சொல்கிற ரக்கில் உணவு எல்லாம் அந்த அனுபவம் கிடையாது மெதுவாக ஆறுதலாக ஏறி போகலாம் பாருங்க பொடி ஏறி போகிறான் தெரியுது அரோகரா சரி ஓகே வளைக்கிடுவோம் எல்லா பொடியங்களும் தம்பி சின்ன தம்பி வர்றா அரோவராச்சு நல்ல அரோவர் சரி அரோவர் ஐயோ ஏறுவோம் இதில் ஓடினதான் பிரச்சனை ஓடி ஏறினா தான் பிரச்சனை விளங்குது தேவையில்லாமல் ஓடினது என்ன சொல்லுது சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமி சரணம் அரைவாசி படுத்து போடுது போல என்ன அங்கே பார்த்தீங்கள்டா அரைவாசி படுத்துட்டுது பரவாயில்ல நானும் படுக்கத்தான் போகிறது இல்லை என்ன படுத்தாச்சோ சுவாமியே சரணமையப்பா முருகனை போய் பாப்போம் இதில் பார்த்தீங்கன்னாண்டா கிட்டத்தட்ட அரைவாசி பேர் ஏறாம இருந்துட்டு நம்பாருங்க இப்போ ஏறதுக்காண்டி வலிக்கு என்னடா மூச்சு வாங்கன்னு பார்க்காதீங்க இப்படித்தான் மூச்சு வாங்க மூச்சு வாங்குது எல்லாரும் அரைவாசி இருக்குது போல என்ன முழம்பி வரையில் என்ன சாரி ப்ரோ முருகாவென அழைக்கவா கொஞ்சம் கூட காவாசி விடுறையில் களைச்சி போடுது அதில் ஒரு கோயில் ஒன்று நடக்குது அந்த கோயிலில் போய் களைப்பார் வந்து திருப்பி அகத்துக்கு போடுறது கூட திரும்பி இல்லை போல இல்லா அம்மா ஏறி போகிறா உங்களுக்கு இல்லை இந்த கோயில் மட்டும்தான் ஆச்சி ஏறி போகிறாங்க ஆச்சி ஏறி போகிறா நாங்கள் அந்த கோயிலில் போய் இருப்போம் பார்த்தீங்கன்னா தான் அந்த வேன் போகிற பாதை வேன் அந்த ரக் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில் ஒன்று சிவன் கோயில் என்னட்டு தெரியல கணேசா பிள்ளையார் கோயில் இங்கே இருக்குது கோயில் உட்கார்வது தடையா கோயில் கலைச்சிட்டிங்களா என்ன செய்ய போகிறீங்க இங்கே வேறு பேருங்க கதைச்சு ஒன்று இல்லை நான் ஒரு பக்கம் அந்த பிள்ளையார் கோயிலில் நாங்கள் களைப்பாரிட்டு திருப்பி ஏறி போகிறோம் இந்த மாதிரி அனுபவம் இந்த ஜிபியில் போகிறதுல கிடைக்காதுன்னு சொல்கிறேன் தம்பி களைச்சி போனீங்களா ஆ
களைச்சி போகிறார் தம்பி. ஐஸ்கிரீம் பிக்கணும் முடியல பந்தல் போட்டு இதில் இருக்கலாம் நாங்கள் அந்த இடங்களில் வந்து இனி ஏறுறதா மண்டை கழியும் மனிதருக்கு. இது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு காளி கோயில். என்ன காளி கோயில் ஒன்று இருக்குது இங்கே வேறுங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலாக இருக்குது. எனக்கு திருப்பி படிக்கிறது போல எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா செல்ல கதிர்காமத்தில் மாணிக்க கங்கையில் குளித்த வீடியோ, மற்றது செல்ல கதிர்காம வீடியோ, அதாவது பிள்ளையார் மாணிக்க பிள்ளையார் வீடியோ அதெல்லாம் போட்டிருப்பேன். பார்க்காதக்கள் போய் பாருங்க சரியா. இதுக்கு மேலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலே பலூடா எல்லாம் பிக்கணும் போல். ஒண்டக்கோன் குடிக்கிறாரு நான் விரும்பு நல்லா இருக்கு ஒண்டக்கோன். பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, குளிர்பான கடை. பலூடாக்கள் விற்கிது. பலூடா எப்படி வருது ஒரு பாட்டுக்கு வருது. ரெண்டு ரெண்டு தெரியா நேரம் ரெண்டு நோவு ஏற்கனவே உடம்பு இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி அங்கே இது நாங்கள் கொஞ்சம் தூரம் நடவேன் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கதைச்சி கொண்டு வர்றது தான் பெரிய கஷ்டம். வேண்டாம் நோமலாகவே கலைக்கும், கதைச்சி கொண்டு வர்றது இன்னும் கலைக்கும். இல்லை அது இப்படி மெது மெதுவாக ஏறி போக முடியாதா. அங்கே எங்கட பொடியங்களும் இருந்துட்டாங்களா அங்கே மேலே களைச்சிட்டு போகலாம் அவங்களுக்கு. என்ன தெரிஞ்சு என்ன நாங்கள் வேறு அளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயே இருந்துட்டோம் பாருங்க. கொஞ்சம் மேலே ஆக்கள் இறங்கி கொண்டு வரீங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தூரம் இருக்குது. உண்மையா சீசன் டைம் தான் கடை இருக்கும் போல. என்ன அடுத்த பக்கத்தால் வருது. இப்படி எதுக்கு அவ்வளோ தான் தெரியும். என்ன இப்படி போக முடியாது. என்ன உருண்டு கொண்டு போகும். என்ன உங்களோட அங்கே எங்கட டீம் நிற்குதா ஏறு இல்லைடா. என்ன குரங்கு மேலே நீ நிற்கிற சின்ன மங்கி. யூடியூப் சேனல் ஆகுமா? ஓமண்ணா நீங்களே செய்கிறீங்களா? அப்போ நாங்களும் வருவோம். நீங்களும் வாங்க நாங்கள் நான் கொடுங்க சொல்லுங்க. கையில் வச்சு கொடுத்துலவா? இதெல்லாம் கதைக்கிறது. இன்றைய தினம் நம்ம எம்பெருமானை தரிசிக்க வந்தோம். எங்களுடைய நிவர்த்திகள் நேர்த்திகள் இன்றைய தினம் நிவர்த்தி செய்யப்பட்டது. எங்களோடு வந்த இளைஞர்களில் பெரும்பாலானோர் தமது முடியினை எம்பெருமானுடைய ஆற்றங்கரையிலே வைத்து காணிக்கை கொடுத்து தங்களுடைய நிவர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொண்டார்கள். ஆம், நான் ஒரு சமய பாட ஆசிரியர் என்ற ரீதியிலே பிள்ளைகளுக்கும் வகுப்பிலே கற்பிக்கின்ற விடயம் கதிர்காமம் என்பதன் பொருள். கதிர் என்றால் ஒளி, காமம் என்றால் விருப்பம். அதாவது முருகப்பெருமானின் தெய்வீக அன்பு நிறைந்த தலம் கதிர்காமம் என்று சொல்லப்படும். அதாவது வள்ளிநாச்சியாரை எம்பெருமான் ஆட்கொண்ட அந்த எம்பெருமானின் இச்சா சக்தியாகிய வள்ளிநாச்சியார் உரைகின்ற தலமாக இந்த கதிர்காம தலம் விளங்குகின்றது. இங்கே இருக்கிற சிறப்பு என்னவென்று சொன்னால், மாணிக்க பிள்ளையாரோடு ஒருபுறம் மாணிக்க பிள்ளையார் ஆலயம், நடுவிலே எம்பெருமானுடைய ஆலயம், அடுத்தபுறம் தெய்வானை அம்மனுடைய ஆலயம், வள்ளியம்மனுடைய ஆலயம் இந்த முருகன் கோயிலை நோக்கியவாறு இருக்கின்றது. சினிமா மட்டிலே சொல்வதாக இருந்தால், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் என்ற அந்த வாக்கிற்கிணங்க வாழ்வியல் தத்துவத்தை, வாழ்க்கையிலே இருவேறு மனங்கள் இருக்கின்றது என்ற தத்துவத்தை இந்த கதிர்காமத்தினூடாக எம்பெருமான் விளக்கி நிற்கின்றார். அதாவது வாழ்க்கையிலே இருக்கின்ற திருமணங்களாகிய ஒன்று களவு மனம், மற்றது கற்பு மனம், அதாவது காத திருமணம், பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று இருவேறு திருமணங்கள் இந்த கதிர்காம வரலாற்றினூடாக எடுத்துச் சொல்லப்படுகின்றது. இந்த அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு சில நிமிடங்கள் எதிர்பாரா விதமாக சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல எம்பெருமானை சிறந்தாழ்த்தி பணிந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சந்திப்போம். வேறும் வேறும் இப்போ ஒரு 2 கிழமை 1 கிழமைக்குள்ள வந்து விடும். களைச்சி போட்டு ஆச்சு. களைச்சி போட்டிங்களா?
தம்பி கலைச்சிட்டிங்களா? தெரியாது தமிழ். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்ச ஒரு 40 விதம் ரவுண்ட் நினைக்கிறேன். இயற்கையிடம் செலவிடு நேரம் வீண் போகாது கிடைக்க வேறுங்க. உண்மைதான். இயற்கையுடன் செலவிடும் நேரம் வீண் போகாது. உண்மைதானே தம்பி? கவனம் வராங்க, கவனம் ஸ்பீடாக இறங்குறான். தடைக்கு விழுந்தாலும் கஷ்டம் தானே. நீ அங்கால நல்ல ஏற்றவங்க இது முதல் பார்த்து ஏற்றத்தையும் விட சரியான ஏற்றம் இப்படியே போகிறது. இஞ்சால வேறு கொஞ்சம் இப்படியே போகுது. வெயில் மடிக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 12 மணி ஆக போகுது. நடு வெயில். என்ன கோயில்? இது எவ்வளோ வரும் இருக்கு? என்ன 10 நிமிஷம் இல்லை அப்படி 2 மடங்கு முக்காதி தூரம் மாறிட்டோம். என்ன ஓகே இந்த தம்பி வந்துட்டானுங்க. சின்ன தம்பி நடந்து இங்கே இருங்க போடுறான். காட்டுறாங்களே நடுறான் பாருங்க. சின்ன படி போய் நடந்து தானே போகிறான். நாங்கள் இருந்து தான் பொடியை நடந்து போகிறாங்க. சாமி வேற கிழமை நடந்து போகிறார். எனக்கு சின்ன தம்பி நடந்த போகிறார். 2 கிழமை நடந்தானா? ஓய் பாய். அங்கே பாருங்க. பெண்டிங் தம்பி பத்துருண்ணே. உடா பத்துரு. பொடி ஏறிட்டாட்டா வேலை. நான் கேட்டு கிடந்து இன்னும் ஒரு 300 படி கிடக்கு மேலே ஏறுறது. பாய். ஆ குரங்கு ஐஸ்கிரீம் பாருங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குண்டு. இன்னும் ஒரு 200 படி கிட்ட கிடக்கு போல. சக்க வெயிலாக கிடக்கு. இங்கே இருங்க. வெயில் கண்ணுக்கு குத்துது. இங்கே இருங்க. சின்ன தம்பி ஏறி வர இங்கே. எத்தனை படி இருக்கானே அண்ணா? எத்தனை படி இருக்கு மேலே? அதுதான் அவ்வளவுதானா? இல்லை முதல்ல ஏறி இருப்போமே நாங்கள். இதில் கரண்டியாக இருக்கிறோமே. என்ன முதலே சொல்லியிருக்கிறாங்க. இதில் எவ்வளோ அலையில இருந்துட்டோம். கிட்டே என்ன முதல்ல ஏறி இருக்கலாம். வழியில் உட்கார தடைக்கு வழியில் உட்கார தடையா வட்டி கிடக்கு மிச்சத்தை. பார்த்தீங்களா ஏறிட்டோம். என்ன அந்த வெள்ளையாக தெரியுது வேறுங்க. ஒரு கட்டுரம் உண்டு. அதுதான் இடம். பார்த்தீங்கன்னா முக்கியத்தாக்கி ஏறி முடிஞ்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு படி தான் வச்சாச்சு. கதிர்காம கோயில் படி சிட்டிக்கந்த இங்கே வேறு பூசை நடக்குது. சிங்களத்தில் நடக்குது. என்ன பூசை? வா போகும்பா. பூசியை பார்த்தாச்சு. இங்கே அரிச்சின சாமல் தேங்காயெல்லாம் எங்கேயே வேண்டலாம். நீங்கள் இங்கே எல்லாம் களைப்பாரி இருக்கணும். இங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இப்போ தான் நிம்மதி. என்ன காற்று மேலே காது வந்து இங்கே இருங்க. வியூவை பாருங்க எப்படி இருக்காண்டு. காற்று செம காற்று. என்ன வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஒரு குளம் மட்டும் தெரியுது. என்ன குளம்? இந்த மேலே ஏறி போகும்பாங்க. என்ன சுவாமியை பார்த்தாச்சு. என் மேலே ஏறுவோம். 2 ட்வின்ஸ் போல்
சகல குப்பை தொட்டிகள் சகல குப்பையிலையும் குப்பை தொட்டியில் போட்டுட்டான். சிங்களத்தில் அழகு என்ன எல்லாமே மாறி போச்சு. கதிர்காமத்துக்கு கணக்க வரலாறு அடகு என்ன பேர்டு பேர் தான் ஆதரிச்சேன் என்ன பேர்டு பேர் தான் ஆதரிச்சேன்னு சொல்லி. ஆனால் ஒரிஜினல் கதிர்காமம் இது இல்லையா மேடம்? அதாவது வேறு ஒன்று இருக்கா இன்னும் வழியாக தெரியல ரெண்டு இங்கே இதே நேரடா விஷ்ணுவா விஷ்ணு. ஓகே எங்களை போனாங்க எங்களை புத்த கோயில் ஒன்று இருக்கு என்ன புதுசாக கட்டிருக்காங்க என்ன இதெல்லாம் இப்போ என்ன இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் இருக்குது. ஈஸ்வரன் கோவில் சிவன் இங்கே ஈஸ்வரன் கோயில் சிவன் கோயில் தான் ஈஸ்வரன் கோயில் நிலை கிடக்குது. இந்த நவக்கிரகம் இங்கே இருக்குது வேறுங்க நவக்கிரகம்னு சொல்கிறது. இங்கே இங்கே ஒரு கிணறு மாதிரி கிணறு இல்லை தேங்காய் உடைக்கிற இடமா இதுக்கால இங்கே இறங்கி போகிறது எங்கேயோ கடவர கோவிலா வா கடவர கோவில் கிடக்காம என்னடா அது எவ்வளோ இன்னும் போகிறீங்களா இல்லாடி அது இருந்தாங்க பார்த்தாச்சுருந்தாங்க சரி வேறுங்க அந்த மாதிரி என்ன டேரி போகிறோம் உங்களுக்கு அது இப்படி இப்படி கஷ்டம் என்ன கதிர்காம நூல் இது நான் கொஞ்சம் பிந்தி வந்துட்டேன் அதனால தான் நல்லா இருக்கு என்ன எனக்கு தந்தவன் கட்டுறதுக்கு தண்ணியிட கோவிஞ்சால என்னடா அதில் கீழே அடிவார கோயிலோ கட்டி போட்டியே வருதுடா பஸ் இல்லை இந்த இதுக்கால தான் பெருகுது இங்கே வேறுங்க இதுக்கால தான் பெறுது நல்ல வியூ கொண்டு வேறுங்க சட்டப்படி வியூ அங்கே அந்த வயல்களுக்கு தண்ணி நிற்குது வேறுங்க வானம் ஒன்றும் இல்லை 2 கணக்காக இருக்குது என்ன சுவாமி பக்கத்தில் போகும்பா சரியான தனம் பாருங்க ஈத்தம் குடிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி சாலை இருக்குதா மேலே வந்தால் தண்ணி குடிக்கண்டா இங்கே மட்டும் தான் குடிக்கலாம் அது காசு காசு கொடுத்து தான் குடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 100 ரூபா கொடுக்க வேணும். 100 ரூபா தான் தண்ணி குடிக்க வேணும். பார்த்தீங்கன்னா எங்கட பொடியங்கள் ஏறி இறங்கிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஏறி இறங்கணும். முதலே அவங்க ஏறி இறங்கிட்டாங்க போல. ஏறி இறங்கிட்டாங்களா? என்னடா நீங்க எப்பயோ ஏறுறீங்க என்ன கதை? ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கி முடிச்சாச்சு. இப்போ ஒரு ஆக்களுக்கு நல்ல மழை பெய்யுது பாருங்க.
இதனால் வள வயது முடிஞ்சது போல். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விதத்தில் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பண்ண வந்துங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் போது உங்களிடம் விடுகிறேன். உங்கள் பவிஸ்டன் பாய். சரி.